we have discussed about the types of lines இல்லையா? parallel lines, skew lines, intersecting lines அப்படின்னு 3 லைன்ஸை பத்தி படிச்சோம். அப்புறம் அந்த skew லைன்ஸுக்குரிய ஷார்ட் டிஸ்டன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், parallel lines உடைய ஷார்ட் டிஸ்டன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா you can expect 5 marks from this section, finding the short distance. And more than that, this is very important for all the competitive entrance examination க்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த short distance. I hope you all know the formula. அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், just you memorize all the formulas what I given இல்லையா? So now we'll move on to the exercise 3.5 ல we'll discuss some of the problems. Can anyone tell me what is the last problem photo? We are discussing exercise 3.5 இல்லையா? Third sum, sir. Third sum போட்டோமா? ஓகேப்பா. So we'll move on to the fourth sum up. Right? Take down the fourth sum. Exercise 6.5 ல question number 4. Show that the line, பாருங்க, show that the lines x minus 3 divided by 3 is equals to y minus 3 divided by minus 1 is equals to, sorry, comma, z minus 1 equal to 0, and x minus 6 divided by 3 is equals to z minus 1 by 3 is equals to, comma, you put comma, y minus 2 equal to 0, intersect also find the point of intersection. So first of all நான் என்ன செய்யணும் அப்படின்னா, point of intersection கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தேன். மறுபடியும் இந்த ப்ராப்ளத்துல நான் கிளியரா சொல்றேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகேவி, பப்ளிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. இப்ப சப்போஸ் ஒரு லைன் இப்படி இருக்குன்னா இன்னொரு லைன் இப்படி வருது, அப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட தான் கண்டுபிடின்னு சொல்றோம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லைன். இந்த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இஸ் இட் கரெக்டா? தப்பு. இஸ் இட் ஈக்குவல்ஸ் டு வரணும், ஆனா கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் ரைட் த ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் லைன் 1, L1. நீங்க மட்டும் எடுத்து எழுதிங்க, திஸ் இஸ் யுவர் லைன் 1, திஸ் இஸ் யுவர் லைன் 2. அப்ப லைன் 1 எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொன்னேன், எக்ஸ் ஒய் உடைய வேல்யூ ஆல்வேஸ் ஷுட் பி எ பாசிட்டிவ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி 1. அதனால இது ரெண்டுமே ஒரே மாதிரி. இப்போ இதை ஈக்குவல் டு போனோம்னா z minus 1 உடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கிறேன். ஆகவே ஐ கேன் ரைட் திஸ் as z minus 1 by 0. பாருங்க, இப்படிதான் நீங்க அந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணணும். அடுத்து L2, சரியா? அதேதான் x minus 6 divided by 3. இப்போ y minus 2 equal to 0. இது எப்படி போடுவீங்க, y minus 2 equal to என்ன கிடைச்சிருக்கிறதுனால 0ன்னு போடுறேன், which is equals to z minus 1. இங்க என்ன கொடுத்துருக்கா, z minus 1 divided by 3. இது லைன் 1, லைன் 2. சரியாக கொடுக்கவில்லை என்றால், if it is not given, the line is not given correctly, the properly அப்படின்னா immediately you can convert. இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போயிட்டு தான் அடுத்து செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல இருந்து x1 y1 கண்டுபிடிக்கலாம், x2 y2 கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். கரெக்டுங்களா? நான் கார்ட்டீசியன் ஃபார்முலா சொல்லும் பொழுது கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் லைன், கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் லைன். So what is the meaning? So which is equals to, என்ன சொன்னேன் நான் கண்டிஷன், எது ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார்முலா சொன்னேன், சரியா? So how you write this? சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone tell me what is the formula for that? The second line, x minus 6 by 2, sir. X minus 6 by 2. Sorry, pa. Right, you can change it. You can change x minus 6 by 2. Right. இப்போ நல்லா முதல்ல எடுத்தோடனே இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இது
you can write this as x1, y1, z1. Second point, x2, y2, z2. கீழே இருக்கிறதெல்லாம் நான் என்ன சொல்றேன், டைரக்ஷன் ரேஷியோஸ். அதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், L1, M1, N1, L2, M2, N2. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 3, 3, 1. What is the second point? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, என்ன பாயிண்ட், 6, 2, 1. கரெக்டா, x2, y2, 1. அடுத்தது பாருங்க, கீழே இங்க இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னது, 3, -1, 0. இங்க என்ன இருக்கு, 2, 0, 3. First of all, you find out whether this line is a intersecting or line or not. First, நான் இது equal to 0 போனோம் இல்லையா, என்ன ஃபார்முலா, x2 - x1, y2 - y1, z2 - z1, L1, M1, N1, L2, M2, N2. ஒரு 5 மார்க்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கடந்த 5 வருஷத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர் 3 into 5 15 பேப்பர்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும். சரிங்களா, 15 14. அப்போ அந்த பேப்பர்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்ல ஒரு வருஷத்துல வந்த ஒரு கொஸ்டின் தான் நான் இப்ப சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நவ் x2 - x1, y2 - y1, z2 - z1, L1, M1, N1, L2, M2, N2, which is equals to x2 - x1, 6 - 3, 3, 2 - 3, -1, 1 - 1, 0. அப்படியே L1, M1, N1 தூக்கி இறக்குங்க, 3 - 1 = 0. L2, M2 எடுத்துங்க, 2, 0, 3. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Using the properties of the determinant, first row and the second row are identical, therefore the determinant value is 0. இப்போ இந்த வேல்யூ 0 வந்தா கண்டிப்பா நான் என்ன சொல்லலாம், this lines are intersecting lines. The given lines are intersecting lines. The given lines are intersecting lines. First part of the question is over. This is a 5 mark question. சரியா, இப்ப நல்லா கவனிங்க. இதை நீங்க அப்படியே கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன இது வந்து இந்த லைன்ஸுக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, we can write this as modulus of c vector minus a vector dot b vector cross d vector, the modulus இல்லையா, divided by modulus of b vector cross d vector. அப்ப நீங்க பெரிய விஷயம்லாம் இங்க ஒன்னும் நீங்க திரும்பியே இதை போய் வெக்டர் ஃபார்ம்ல கொண்டு வர்றது. ஆக்சுவலி வெக்டர் ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டர் இன்டு எஸ் இன்டு பி வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு சி வெக்டர் பிளஸ் டி இன்டு டி வெக்டர். இப்படிதான் இருக்கும் ரெண்டு லைன். நான் இதை ஈஸியா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். நீங்க கூட ஈஸியா மாத்திக்கலாம். வேணும்னா அதை நீங்க வெக்டர் ஈக்குவேஷன்ல மாத்தி எழுதிங்க. சோ எப்படி எழுதலாம் வெக்டர் ஈக்குவேஷன்ல, ஐ கேன் ரைட் த வெக்டர் ஈக்குவேஷன் as, சரியா. இப்ப இதுல கன்வெர்ட் பண்ணுங்க இந்த ஃபார்மேட்டுக்கு, ரொம்ப ஈஸி. பாருங்க, வெக்டரை கார்ட்டீசியனை கன்வெர்ட் இப்போ ஒண்ணும் கிடையாது. ஆர் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு போட்டுட்டு மேல இருக்கிற பாயிண்ட் தான் ஏ வெக்டர். அப்போ 3i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் கே கேப் பிளஸ் எஸ் இன்டு பி வெக்டர், கீழே இருக்கிற பேரலல் வெக்டர் 3i கேப் மைனஸ் ஜே கேப். நெக்ஸ்ட் இல்ல, அடுத்தது ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க 6i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் கே கேப் பிளஸ் டி இன்டு இங்க இருக்கிறது 2i கேப் 0 வராது பிளஸ் 3k கேப். நம்ம இதுல இருந்து எடுத்து எழுதுறோமா, a கேப்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3i பிளஸ் 3j. எனக்கு என்ன கேட்டிருக்காமா, சாரிமா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்கல, சாரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால நான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சாரி, இந்த ஃபார்முலாவே எனக்கு தேவை கிடையாது. இந்த ரெண்டு லைன் மட்டும் போதும். சரிங்களா, இந்த ரெண்டு லைன்ல இருந்து நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை அப்போ ஒரு ஈக்குவல் டு ஸ்கேலார் லாம்டான்னு போட்டுங்க, இது இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூன்னு போட்டுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்க எனி பாயிண்ட் ஆன் லைன் L1ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும்னா எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடி. எப்படி 3 into lambda 3 lambda, இந்த -3 அப்படி போனா +3, கரெக்டா. அதே போல y உடைய வேல்யூ மைனஸ் லாம்டா, இந்த -3 அப்படி போனா +3.
0 into lambda 0. இந்த -1 அப்படிங்க போனா +1. அடுத்தது பாருங்க, எனி பாயிண்ட் ஆன் லைன் L2. L2ல எப்படி இருக்கும்? x உடைய வேல்யூ 2 into mu 2 mu. இந்த 6 அப்படிங்க போனா +6. நெக்ஸ்ட் பாருங்க, y equals to 0. இந்த 2 அப்படிங்க போனா +2. 3 mu. இந்த -1 அப்படிங்க போனா +1. சரிங்களா? இப்போ இதுவும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான், இதுவும் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ, திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ. y கோஆர்டினேட், y கோஆர்டினேட். அப்ப நான் கம்பேர் பண்ணும்போது I'll get 3 lambda plus 3 is equals to 2 mu plus 6. இது ஒரு கண்டிஷன். y கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணும்போது minus lambda plus 3 is equals to 2. நெக்ஸ்ட் z கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணும்போது 3 mu plus 1. சரியா? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இதை நீங்க கொண்டுவே தேவையில்ல. இதுல இருந்து நான் லாம்டாவை கண்டுபிடிச்சிடலாம். minus lambda equals to 2 minus 3 minus 1. minus minus cancel, lambda உடைய வேல்யூ 1. இப்போ 3 mu is equals to, இந்த 1 இந்த சைடு வந்தா 1 minus 1 0. அப்போ mu உடைய வேல்யூ 0. We'll get the value of mu is 0 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட், இது அல்லது இது, இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன செய்ய போறீங்க பாருங்க, ரெண்டு பாயிண்ட்ல மியூ ஈஸியா இருக்குல்ல, 0. அப்ப எல்லாத்துமே போட்டீங்கன்னா therefore the point of intersection is, therefore the point of intersection is, பாருங்க எதுல லாம்டா பதிலா 1 போடலாம் அல்லது மியூக்கு பதிலா 0 போடலாம். ஏதாவது ஒரு வேல்யூ, மியூக்கு பதிலா 0 போட்டா ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 plus 6 6, ஆல்ரெடி 2 இருக்கு. 0 plus 1 1. Therefore the point of intersection is 6, 2, 1. இன்னொரு முறை சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சிங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் சொல்லித்தரேன். இன்டர்செக்டிங் லைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? I'll get the point of intersection. ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற ரெண்டு லைனையும் ஏதாவது ஒரு ஸ்கேலர், நான் இங்க லாம்டா மியூன்னு எடுத்துருக்கேன், நீங்க வேற எது வேணா எடுத்துக்கலாம். mn, நீங்க எது வேணா நீங்க நோட்டேஷன்ஸ் இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், நான் எடுக்கிற அதே லாம்டா மியூ எடுத்துங்க. எனி பாயிண்ட் ஆஃப் L1 னா x y z வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. x minus 3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 லாம்டா, இந்த -3 அப்படிங்க போனா +3. -1 into lambda minus lambda, இந்த -3 வெறும் x y z உடைய வேல்யூஸை போட போறேன். 0, இந்த -1 போச்சுன்னா +1. அதே போல இதனுடைய x y z போட்டீங்கன்னா 2 mu plus 6. இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அப்ப நான் கம்பேர் பண்ணலாம், x கோஆர்டினேட், y கோஆர்டினேட், z கோஆர்டினேட். கம்பேர் பண்ணும்போது I'll get lambda உடைய வேல்யூ 1, mu equal to 0. எய்தர் lambda equals to 1 என்ற வேல்யூவை கன்சிடர் பண்ணலாம் அல்லது mu equal to 0ன்னு கன்சிடர் பண்ணலாம். கொண்டு போய் இதுல போட்டீங்கன்னா, எதுல போட்டாலும் சரி, இதுல lambda உடைய வேல்யூ 1 போடு, இதுல mu உடைய வேல்யூ 0. We'll get the point of intersection as 6, 2, 1. Please take down. Next one. Moving on to the next problem, fifth problem. Exercise 6.5 la fifth one. Show that the lines are, next one, show that the lines, show that the lines show that the lines show that the lines show that the lines x plus 1 is equals to 2y is equals to minus 12 z, minus 12 z, and x is equals to y plus 2 is equals to 6z minus 6, 6z minus 6, or skew, and hence find the shortest distance between them, and hence find the shortest distance between them. So that is the question asked here. Very clearly, இந்த ரெண்டு லைனுமே ஒழுங்கா இல்ல, it is not in the proper way. ஏன்னா பாருங்க, இங்க y க்கு முன்னாடி 2 வந்திருக்கு, இங்க z க்கு முன்னாடி -12.
அப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் L1 என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவைடிங் throughout by -12. எது பெருசா இருக்கோ அதுல தான் பண்ணணும். 2ல கூட டிவைட் பண்ண மறுபடியும் அது 6 செட் ஆனது. அதனால ஐ எம் டிவைடிங் பை -12. அப்ப -12 டிவைட் பண்ணா x+1 டிவைடட் பை -12. இப்ப இது கரெக்ட் ஆயிடுச்சா? எக்ஸ்ல கோஎஃபிஷியன்ட் ஒன்னும் கிடையாது இல்லையா? அது பிளஸ் மைனஸ் இல்ல. இப்ப இது 2y டிவைடட் பை -12. -12z டிவைடட் பை -12. -12 கேன்சல். 2 வந்து 6 டைம். அப்ப இந்த லைன் L1ன்றது எப்படி மாறிடுச்சு? x+1 டிவைடட் பை -12 y டிவைடட் பை -6. அதாவது y ன்னு சொன்னா y -0. அதே போல z -0 டிவைடட் பை 1. இது ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன்ல சில சேஞ்சஸ் we needed. x மாத்திரம் இருக்கனால அப்ப என்ன பண்ணோம்? x -0 டிவைடட் பை 1. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? y+2. இங்க ப்ராப்ளமே இல்ல. டிவைடட் பை 1. கீழே எழுதுவோம்னா 1. இங்க பாருங்க 6 காமனா இருக்கு. 6 நான் காமனா எடுத்தா 6 into z -1. இப்போ த்ரூ அவுட் டிவைடிங் பை 6. ஏன்னா இங்க 6 இருக்கு. அப்போ x -0 டிவைடட் பை 6 y+2 டிவைடட் பை 6 is equals to z -1 டிவைடட் பை 6. சரியா? இப்போ இந்த ரெண்டு லைனையும் நீங்க வெக்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணீங்க. வெக்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், மேல இருக்கிறது பாயிண்ட், கீழே இருக்கிறது பேரலல் வெக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் z -1/1 வராது சார்? எப்படிமா? x பிளஸ் எந்த இதுமா? z -1/1 வராது. தேங்க்யூ வெரி மச். 1 தான் வரும். கரெக்ட் தான். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் ஐ கேப். வேற z k இல்ல j இல்ல. அப்போ j இல்ல k இல்ல. அப்போ வெறும் மைனஸ் கேப் பிளஸ் சம் ஸ்கேலார் s இன்டு கீழே இருக்கிற வேல்யூ -12 i கேப் -6j கேப் பிளஸ் k கேப். ரெண்டாவது லைனை வெக்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு இது 0, இது -2j, இது பிளஸ் k. மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிடும், பிளஸ் இருந்தா மைனஸ். பிளஸ் சம் ஸ்கேலார் t இன்டு 6i கேப் பிளஸ் 6j கேப் பிளஸ் k கேப். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்றான். show that the lines are skew lines. அப்போ skew linesனா இந்த parallel vector டிஃபரெண்டா இருக்கணும். பாருங்க எப்படி skew lines நான் சொல்றேன். how can I say this lines are skew lines? எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாருங்க. எனக்கு தெரியும் that is not equal to 0ன்னு வரும். எது? பாக்ஸ் ஆஃப், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் c வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b கிராஸ் t. நீங்க அப்படி எடுத்தா பார்க்கலாம். இங்கேயே சொல்லிடலாம் இது they are not parallel. பாருங்க இங்க parallel கிடையாது. -12i -6j plus k. இது 6i ரெண்டுமே காமனா இல்லை. இப்போ ஒரு எடுத்து எடுங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி a வெக்டர் எழுதுறது. -i கேப். b வெக்டர் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். which is equals to -12i -6j plus k cap. And c vector is equals to -2j plus k cap. d vector equals to 6i cap plus 6j cap plus k cap. இப்போ இது ரெண்டும் தான் parallel. நாம வச்சுக்க b and d are parallel vectors. அப்போ இது எல்லாம் காமனா எடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. அப்போ b and d are not parallel. b vector d vector are not parallel. சரியா? ஆகவே இட்ஸ் நாட் a skew line. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். என்ன ஃபார்முலானா, so mod of c vector minus a vector dot b vector cross d vector divided by modulus of b vector cross d vector. First you find out c vector minus a vector. -2j இங்க i இல்ல, 0 இருக்கு. 0 minus of minus plus i cap. -2j இல்லையா, plus k. அவ்வளவுதான். Subtraction c vector minus a vector. The subtraction is c vector minus a vector. I can get I vector minus 2j vector plus k vector. Next எனக்கு தேவை b vector cross d vector. I, j, k. What is b vector? -12, -6, 1. 6, 6, 1. We'll get I cap into this row, this column, -6, -6. Minus j cap into -12, -6. Plus k cap into this column, this row, -12 into 6, -72. Plus 6, 6 are 36. I'll get this as -12 I cap, -18, already minus plus 18 j cap,
minus 36 k cap. So this is your B vector cross D vector. I'll get B vector cross D vector is 12 minus 12i minus 18j plus minus 36k ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? B vector cross D vector. I'll get 12i so now we want to find out C vector minus A vector dot B vector cross D vector. இது ஜீரோவா வரக்கூடாது. அப்போ which is equals to I cap minus 2j cap plus k cap dot minus 12i plus 18j minus 36k, which is equals to 1 into minus 12 minus 12 minus 2 into 18 minus 36 இல்லையா? 1 into minus 36 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது பாருங்க, minus 72. I'll get minus 84 கிடைக்குது இல்லையா? I'll get the answer is minus 84. So which is equals to minus 84 not equal to 0. சரியா? இது கண்டுபிடிச்சாச்சு. அப்ப therefore the given lines are parallel கிடையாது, அது பேர் என்னது, or skew lines. ப்ரூவ் பண்ணியாச்சா? or skew lines. இப்ப அடுத்து நான் கேட்கிறேன் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு தேவை இதனுடைய மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் கிராஸ் D வெக்டர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் 144. 18 ஸ்கொயர் வாட் வில் கெட் 18 ஸ்கொயர் 324 இல்லையா? 18 ஸ்கொயர் எல்லாம் சொல்வீங்க இல்லையா? which is equals to எவ்வளவுமா? 324 தானே? 324. 36 ஸ்கொயர் யாருன்னா சொல்லுங்க பாக்கலாம். 1024 பாருங்க. 36 1296 1296. சரியா? 1296. So we'll get 1296, 324, 144. We'll get 14 மேல 1 1764 sir. 1764 sir. 1764. 64. So square root of 1764 will get the answer is 42. So அப்ப எனக்கு இந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. ஆல்ரெடி எனக்கு எல்லாமே இருக்கிறதுனால I can just substitute the values. Your shortest distance is equals to, I can just substitute the value. Your shortest distance is equals to, இந்த values substitute பண்ணுங்க, modulus of which is equals to இதனுடைய value minus 84 divided by இதனுடைய value 42. modulus விட்டு வெளியே வந்தா வெறும் 84 divided by 42 which is equals to 2. shortest distance இல்லாத எந்த ஒரு JEE main பேப்பரையும் நீங்க பார்க்கவே முடியாது. most of the time we'll get the problem in shortest distance and point of intersection. Please take down, very important problem. இந்த எக்ஸசைஸ்ல இருந்து அதாவது 6.8 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இந்த 6.5 சாரி 6.7 எவ்வளவு அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே போல இந்த எக்ஸசைஸும் சில 5 மார்க்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் எப்படி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு? 6th சம்க்கு போலாமா? எக்ஸசைஸ் 6.5 நல்லா கவனிங்க. எக்ஸசைஸ் 6.5ல 5th ப்ராப்ளம். find the parametric equation. So உங்களுக்கு குவார்டர்லில வெக்டர்ல நிறைய क्वेश्चंस கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெக்டர் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி தான் மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். find the parametric form of vector equation of the straight line passing through the point minus 1, 2, 1 and parallel to the straight line R vector is equals to 2i cap plus 3j cap minus k cap plus t into I cap minus 2j cap plus k cap. I cap minus 2j cap plus k cap. And hence find the shortest distance between them. நல்லா கவனிப்பா. ஒரு லைன் இருக்கு, அந்த லைன்ல எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் தான் -1, 2, 1. நான் இந்த பாயிண்ட ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேரலா இருக்குது, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலா இருக்கிற லைன், அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து 2, 3,
-1. பாயிண்ட்னா உங்களுக்கு எதுக்கே தெரியும், ஸ்கேலாருக்கு பக்கத்துல இருந்தா பேரலல். இதுக்கு பேரலா ஒரு வெக்டர் இருக்கு, I கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் k கேப். பேரலல் வெக்டர்னா நான் எப்பொழுதும் சொன்னேன், u வெக்டர் கொடுத்துங்க இல்ல v வெக்டர் கொடுத்துங்க. நான் u வெக்டர்னு கொடுக்குறேன், இல்ல வேணும்னா v வெக்டர், உனக்கு என்ன ஆசையா இருக்கோ அந்த வெக்டர்ல. ஏபினா பாயிண்ட்ஸ்ல கொடுத்துக்கோ, இது ஏபி பாயிண்ட்ஸ். சரியா? என்ன செஞ்சிருக்கான், ஃபைண்ட் த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ. அப்போ இந்த லைனுடைய பாயிண்ட் இது எங்க வேணா இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதுக்கு பேரலா ஒரு வெக்டர் இருக்கு, அதுதான் v வெக்டர். அப்போ பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு a வெக்டர் ஃபார்ம். அப்போ நீங்க இந்த பாயிண்ட ஐ கேன் டேக் திஸ் as a வெக்டர் which is equals to minus I cap plus 2j cap plus k cap. இது v வெக்டர், பேரலல் வெக்டர். I cap minus 2j cap. எல்லாருக்கும் புரியுதாமா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் வேகமா போறேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன சேவை, பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் இல்லையா, வெக்டர் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம். என்ன இங்க கொடுத்திருக்கிறான், 1 point and parallel to a vector. 1 point and parallel to a vector. What is the formula parametric form? R vector is equals to a vector A some vector scalar plus into 2B vector. very good. TV vector and SV vector. சரி, நீங்க சொன்னதுனால TV vector எது வேணா போடலாம் ஸ்கேலர். இப்போ you just substitute R vector equals to a vector plus TV vector. A vector is minus I cap plus 2j cap plus k cap plus t into v vector. ஆல்ரெடி t கொடுத்துட்டாமா, அதனால இங்க எஸ் புக்ல ஒரு கொஸ்டின்ல t கொடுத்ததுனால நான் எஸ் போடுறேன். எஸ் இன்டு v வெக்டர் I கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் k கேப் வெக்டர். இன்னொரு லைன் இருக்கு பாருங்க, எனக்கு எதுக்கு லைன் கொடுக்கணும், இந்த ரெண்டு லைனுக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் இப்ப கண்டுபிடிச்ச லைன் இது, ஆல்ரெடி கொடுத்த லைன் இது L1. இப்ப இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் பேரலல் லைன் பாருங்க, அதனுடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா R வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2I கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் பிளஸ் t இன்டு I மைனஸ் 2j பிளஸ் k. இந்த ஸ்கேலாருக்கு பக்கத்துல இருக்க வெக்டரை கம்பேர் பண்ணுங்க, they are equal. Therefore these two vectors are parallel lines. இது ரெண்டும் parallel lines ஆ இருக்கு, ஏன்னா இதனுடைய parallel vector சேமா இருக்கு. அப்ப நான் எடுத்து எழுதும் பொழுது இதை a வெக்டர்னு சொல்லலாம், மைனஸ் I கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் k கேப். b வெக்டர் போது இதுதான் I கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் k கேப். இதை c வெக்டர் சொல்லலாம், 2I கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் k கேப். அப்போ எனக்கு தெரியும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ் which is equals to formula mod of c vector minus a vector cross dot b vector divided by modulus of b vector. Correct? C vector minus a vector cross b vector formula கொடுத்திருப்பேன் உங்களுக்கு இல்லையா, which is equals to b vector. முதல்ல c vector minus a vector கண்டுபிடிங்க. I can write this as c vector minus a vector. 2 3I cap. Very good. Cap minus plus k cap minus 2k cap. அப்புறம் b வெக்டர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க ரெண்டு பேருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் c வெக்டர் மைனஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் I cap j cap k cap. c வெக்டர் மைனஸ் a வெக்டர், what is that? 3 1 minus 2. b வெக்டர் நது 1 minus 2 1. We'll get I cap into this column, this row 3 plus 2 minus j cap into in the column 3 plus 2 இல்லையா, இந்த தப்பா போட்டணும் Sir, I cap தப்பா போட்டீங்க sir. 1 minus 4. 1 minus, thank you ma, minus j cap this row this column 3 plus 2. எல்லாருக்கும் புரிஞ்சுதாமா? அடுத்து plus k cap. Please listen very carefully, ரொம்ப ஈஸி தான். k அப்போ minus 6 minus 1 will get minus 3I cap 3 plus 2 5 minus 5j cap minus 7k cap. Now I want c vector minus a vector cross b vector. I want the modulus of this one. அப்போ modulus of c vector minus a vector cross b vector உடைய modulus square root of 3 square 9 5 square 25 7 square 49. I'll get 9 plus
25, which is equals to 34. 34 83. plus 49. 80, So which sir. is equals to 83, so sir. square root of 83. இல்லையா? I'll get the square root of 83. அதே போல எனக்கு modulus of b vector தேவை square root of 1 plus 4 plus 1, which is equals to root 6. அப்போ therefore your shortest distance formula, modulus of c vector minus a vector cross b vector, that is nothing but root 83 divided by root 6 is the answer. நீங்க இப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? therefore your distance is root 83 divided by root 6. எவ்வளவு ஈஸி பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுதே தெரியும், இந்த கொஸ்டினை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் நீங்க கண்டுபிடிச்ச அந்த பேராமெட்ரிக் ஃபார்மை வெக்டர் ஈக்குவேஷன்ல நான் கொண்டு வரேன். அப்போ ஆல்ரெடி ஒரு லைன் கொடுத்துருக்கான், நான் கண்டுபிடிச்ச 2 லைனும் பேரலல் லைன்ஸ்ன்றது அவனே சொல்லிட்டான். அப்ப பேரலல் லைன்ஸ்னா என்னுடைய ஸ்கேலார் பக்கத்துல இருக்கிற வெக்டர் 2 காமனா இருக்கும். ஒன்னு காமனா இருக்கும், ஒண்ணுனா சம் ஸ்கேலார் இன்டு அதர் வெக்டரா இருக்கும். சரிங்களா? நான் அந்த மாதிரி சம்ஸ் நான் போடுறேன். ப்ளீஸ் டேக் டவுன். மூவிங் டு த 7th ப்ராப்ளம், எக்ஸசைஸ் 6.5ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மேக் அ நோட். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சம் ப்ராப்ளம். Find the foot of the perpendicular. Find the foot of the perpendicular. Find the foot of the perpendicular. Find the foot of the perpendicular drawn from the point. Find the foot of the perpendicular drawn from the point find the foot of the perpendicular. Find the foot of the perpendicular. Find the foot of the perpendicular drawn from the point. Drawn from the point 5, 4, 2. 5, 4, 2. To the line. To the line. X plus 1 divided by 2 is equals to y minus 3 divided by 3 is equals to z minus 1 divided by minus 1. Also find the equation of the perpendicular. Find the equation of the perpendicular. என்ன இது क्वेश्चन நிறைய பேருக்கு புரியல. Find the foot of the perpendicular drawn from the point 5, 4, 2 the line x plus 1 by 2. அப்ப இந்த லைன் இருக்கு இல்லையா, நான் இப்படி வரைஞ்சிடுறேன். இந்த லைன் பேர் தான் x plus 1 divided by 2 equals to y minus 3 divided by 3 equals to z minus 1 divided by minus 1. நிறைய டீச்சர்ஸ், நிறைய உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ், நிறைய உங்களுடைய மென்டர்ஸ்லாம் போடக்கூடிய மெத்தட் வேற மாதிரி இருக்கும். சார் சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க, ரொம்ப ஈஸியா குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். டைம் சேவர் மாதிரி சொல்லித்தரேன். ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 5, 4, 2. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இந்த லைனும் பர்பெண்டிகுலரா இருக்கும். இது அடி பாகத்தை தொடுதலே, அதுதான் ஃபுட். இதுதான் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு லைனும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனும் பர்பெண்டிகுலரா இருக்குது. இப்ப இந்த லைனுக்கு பேர் நான் எல்னு எடுத்துக்கிறேன். ஐ ஜஸ்ட் புட்டிங் திஸ் அஸ் கேபிட்டல் எல். இந்த லைன் எல்லும் இந்த ஏஎஃப்பும் பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ இந்த எஃப் எந்த லைன் மேல இருக்கு? இந்த லைனுக்கு மேல தானே இருக்கு. கரெக்டா? எஃப் என்ற பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணா வரலாம். ஆனா இந்த 2 லைனும் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஒருவேளை இட்ஸ் அ மூவிங் பாயிண்ட் ஆர் பட் எனி பாயிண்ட், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம். நான் எஃப்ன்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். சரிங்களா? அப்போ இந்த லைன் எடுத்து எழுதிங்க. எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 இதான் எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3 ஈக்குவல்ஸ் டு ஜெட் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1. நல்லா கவனிங்க, நான் 2வது தாட்டியும் சொல்லித்தரேன். இந்த லைனை சம் ஸ்கேலார் ஒரு லாம்டான்னு போட்டுறேன்.
அப்போ இந்த லாம்டாவை வச்சு இந்த எஃப் பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா எனி பாயிண்ட் ஆன் த லைன் எல் அந்த பாயிண்ட நான் எஃப்னு எடுக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட். எக்ஸ கண்டுபிடிக்கணும். 2 into lambda 2 lambda இந்த 1 அப்படிக்க போனா -1. 3 into lambda 3 lambda இந்த -3 அப்படிக்க போனா +3 minus lambda +1. இதுதான் எஃப் உடைய பாயிண்ட். F point is called 2 lambda minus 1, 3 lambda plus 3, minus lambda plus 1. பாருங்களேன். இப்போ இந்த AF உடைய டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x1 y1 z1 அண்ட் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x2 y2 z2. இதை A பாயிண்ட் இதை B பாயிண்ட். நான் ஈஸியா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபியை கண்டுபிடிக்கலாம். என்ன சொன்னேன்? x1 minus x2 அல்லது x2 minus x1 நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல போட்டுங்க. y2 minus y1 z2 minus z1 அதே ஃபார்மட் தான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு a பாயிண்ட் தெரியும் 5,4/2 a of 5,4,2. நான் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் AF கண்டுபிடிக்கிறேன். லைன் AF. அப்போ இதுல இருந்து இதை செப்பரேட் 2 lambda -1 -5 I can write 2 lambda minus 6. 3 lambda plus 3 minus 4, 3 lambda minus 1. Minus lambda plus 1 minus 2, minus lambda minus 1. கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ரொம்ப சிம்பிள் மெத்தடுமா, குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடை போடும் பொழுது the examiner உன்னை பத்தி நிறைய புரிஞ்சுப்பாங்க. They can understand how the student was அப்படின்றது தெரியறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, இந்த லைனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கும். Now the direction ratios of L, that is நான் சொன்னேன் கீழே இருக்கிறது தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். கவலையே படாது, அதை எடுத்து அப்படியே போட்டு. இப்போ 2 லைன் பர்பெண்டிகுலர் நான் சொன்னேன். the product, the sum of the product of these two. அப்போ இது A1 இது B1 இது C1 னா, இது A2 இது B2 இது C2 னா, நான் கண்டிஷன் சொன்னேன் A1 A2 plus B1 B2 plus C1 C2 equal to 0. கரெக்டா? இதுதான் கண்டிஷன். இப்ப என்ன அர்த்தம்? your AF vector இல்லையா, the line AF is perpendicular to L இல்லையா? இந்த ரெண்டு லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குது. AF is perpendicular to L. அப்ப என்ன கண்டிஷன்? ரெண்டு லைனுடைய பெர்பெண்டிகுலரா இருந்தா இதுதான் கண்டிஷன். அப்ப இதனுடைய ப்ராடக்ட்ஸ் 2 lambda minus 6 into 2 plus 3 lambda minus 1 into 3 plus minus lambda minus 1 into minus 1, which is equals to 0. Now you multiply 4 lambda minus 12 plus 9 lambda minus 3 minus into minus plus lambda plus 1. Correct? In the minus full plus side plus 1 equal to 0. 4 lambda plus 9 lambda plus lambda, which is equals to 14 lambda. Minus 12 minus 13 minus 14 plus 1 minus 14. From this we'll get lambda is equals to 1. அப்போ F point கண்டுபிடிச்சிடலாம். Put lambda is equals to 1. We'll get the F point. So lambda பதிலா 1 போடுவீங்களா? 2 minus 1 1. 3 plus 3 6. lambda பதிலா 1 போடுவீங்களா? minus 1 plus 1 0. அப்போ எனக்கு இந்த F பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. என் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறான்? find the foot of the perpendicular. அதுதான். Therefore your foot of the perpendicular is, therefore the foot of the perpendicular is 1,6,0. கூடவே அடிஷனலா ஒரு கொஸ்டினை கேட்டான். also find the equation of the perpendicular. also find the equation of the perpendicular. நான் இப்போ foot of the perpendicular கண்டுபிடிச்சிட்டு 1,6,0. equation of the AF கண்டுபிடிக்கும். வேற ஒண்ணும் இல்ல, பெர்பெண்டிகுலர்னா இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இன்னொரு முறை இதை சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சிங்க. ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு 5,4,2. அதுல இருந்து ஒரு லைன் பெர்பெண்டிகுலரா வரைகிற அந்த பெர்பெண்டிகுலர் லைனுடைய ஃபூட்டை கண்டுபிடி. அப்போ எனக்கு ஒரு லைன் மேலதான் இந்த எஃப் இருக்குது. அப்போ எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் கேன் பி ரிட்டன் as 2 lambda minus 1 3 lambda plus 3 minus. அததான் கன்சிடரிங் தட் பாயிண்ட் as a F. இப்போ எனக்கு F பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, A பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லைன் AF உடைய டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா says that x2 minus x1 y2 minus y1 z2 minus y1. அப்போ அதை கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ இதுல இருந்து இந்த L உடைய லைன் L உடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் 2 3 -1 ரெண்டு லைனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் தெரிஞ்சிச்சுன்னா if these two lines are perpendicular ஒரு கண்டிஷன் இருக்குது அதனுடைய sum of the product equal to 0 2 lambda minus 6 into 2 plus 3 lambda minus 1 into 3 minus lambda minus 1 into minus 1 equal to 0 multiply will get the answer is lambda equal to 1 இத கொண்டு போயிட்டு இந்த f பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா அதுதான் என்னுடைய foot of the perpendicular இப்போ ரெண்டு பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டேன் ஏக்கு ஆல்ரெடி given f என்ற பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் அதாவது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா equation of the perpendicular AF I want to find out equation of the perpendicular AF 2-point formula இல்லையா இது x1 இது y1 இது x2 sorry z1 இது x2 இது y2 இது z2 what is the 2-point formula நான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல படிச்சிருக்கிறேன் x minus x1 by x2 minus x1 y minus y1 y2 minus y1 z minus z1 z2 minus z this implies x minus இது x1 5 எந்த பாயிண்ட மாத்தி எடுத்தாலும் தப்பு இல்லை x2 minus x1 1 minus 5 I'll get minus 4 y minus y1 y minus 4 y2 minus y1 6 minus 4 2 z minus z1 z minus z1 2 0 minus 2 minus 2 இது எல்லாத்தையும் minus 2ல கேன்சல் பண்ணலாமா இது 1 டைம் போகும் இது minus 1 டைம் போகும் இது 2 டைம் that is the answer therefore the equation of the perpendicular AF is nothing but x minus 5 divided by 2 y minus 4 divided by minus 1 z minus 2 divided by 1 that is the answer please take down next problem ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் போடுவோம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இன்னொரு முறை அதை கண்டுபிடிப்போம் இன்னும் ஃபெமிலியர் ஆயிடுங்க ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் 6.33 எக்ஸாம்பிள் 6.33 example 6.33 find the point of intersection of the lines find the point of intersection of the lines find the point of intersection of the lines x minus 1 divided by 2 is equals to y minus 2 divided by 3 is equals to z minus 3 divided by 4 and x minus 4 divided by 5 is equals to y minus 1 divided by 2 is equals to z. சரியா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டுத்தையும் ஆர்டர்ல சரியா அப்படியே ஒண்ணு எந்த சேஞ்சஸும் இல்லை லைன் 1 பாருங்க எனி சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கா கொடுத்தா மாதிரியே இருக்குது ஈஸி தான் அப்போ இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் ஈக்குவல் டு லாம்டா L2 எப்படி இருக்கு அதுவும் அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் 4 ஒய் மைனஸ் 1/2 z minus 1/1 any point on this line any point on this line can be written as எப்படி போடலாம் first one 2 into lambda 2 lambda plus 1 3 into lambda 3 lambda plus 2 4 lambda plus 3 இங்கேயும் அதே போல any point on this line yeah, I can write this as equals to mu அது lambda na இது mu 5 mu plus 4 2 mu plus 1 1 இல்லையா 1 into mu plus 1 இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் x y y z z
So when you comparing, we'll get 2 lambda plus 1 is equals to 5 mu plus 4. Second one, 3 lambda plus 2 is equals to 2 mu plus 1. 4 lambda plus 3. Sir, Z minus 0, sir. என்னமா z minus 0. Thank you ma. Thank you very much. Thank you very much. அப்ப simply will get mu here. இல்லையா? வெறும் mu தான். அப்ப இதை அரேஞ்ச் பண்ணுங்க. lambda mu இருக்கு இல்லையா? mu lambda. அப்ப lambdaவை இந்த சைடு கொண்டு வந்துட்டா 2 lambda minus 5 mu 4 minus 1 3. This is your first equation. அடுத்து அதே போல 3 lambda minus 2 mu is equals to 1 minus 2 minus 1. இது 4 lambda minus mu is equals to 3 is minus 3. Third equation. இப்போ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் 1 and 2 இதை எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கலாம். We'll get second 3 lambda minus 2 mu is equals to minus 1. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 lambda minus 2 lambda which is equals to minus 3 into 2 minus 6. சரியா? So now we'll get change the symbol minus plus plus. So these two will get cancelled. Minus 5 lambda. இல்லையா? So 3 minus 8 minus 5 lambda, 6 minus 1 5. Lambda is equals to minus 1. இதுல கொண்டு போய் lambda equals to minus 1 போடுங்க. 4 into minus 1. Minus mu is equals to minus 3. Minus mu is equals to minus 3. Minus 4 அப்படிக்கா பண்ணா plus 4. அப்போ minus mu is equals to 1. Therefore mu is equals to minus 1. For ரெண்டுமே minus 1 தான். Both mu is also minus 1 and lambda is equals to minus 1. If you want நீங்க t அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் யூசுவலா ரெகுலரா lambda mu எடுக்கிறதுனால அதே மாதிரி எடுத்துங்க. இப்போ first equation lambda உடைய வேல்யூ minus 1 கொண்டு போய் போடலாமா? Therefore the point of intersection is minus 1. Minus 1 into 2 minus 2 minus 2 plus 1 minus 1. Minus 3 plus 2 will get minus 1. Minus 4 plus 3 will get minus 1. So the answer is minus 1, comma, minus 1, comma, minus 1. That is the answer. Yeah, we'll get the answer is minus 1, comma, minus 1, comma, minus 1. அவ்வளவுதான். So இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்டாலும் ஈஸியா போடுறோம். We'll move on to the next example problem. Find the parametric form of vector 6.34. Next one. 6.34. The next problem. இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். தயவுசெய்து I request everybody to listen very carefully, understand accurately and record correctly. Okay. So this is also one of the important example problem. Example 6.34. Example 6.34. Okay. Find the parametric form of vector equation of a straight line passing through the point of intersection of the straight lines. Find the parametric form of an equation of a straight line passing through the point of intersection of the straight lines. R vector is equals to I vector plus 3j cap minus k cap plus t into 2i cap plus 3j cap plus 2k cap and x minus 2 divided by 1 is equals to y minus 4 divided by 2, which is equals to z plus 3 divided by 4. And perpendicular to both the straight lines. Perpendicular to both the straight lines. இந்த லைனை L1 எடுத்துங்க, இந்த லைனை L2 எடுத்துங்க. இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த ரெண்டு லைனும் சப்போஸ் இதை L1 எடுக்கிறேன், இதை L2 எடுக்கிறேன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் தான் இது. இதுக்கு ஒரு பர்பண்டிகுலரா ஒரு லைன் இருக்குமா? இந்த லைனை தான் கண்டுபிடின்னு சொல்றாங்க. டயக்ராமட்டிக்லி சொல்லிட்டேன்.
இது வந்து இந்த ரெண்டு லைனுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதுக்கும் பெர்பெண்டிகுலர், இதுக்கும் பெர்பெண்டிகுலர். லைன் L1 பெர்பெண்டிகுலர், L2க்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அந்த லைன் அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாமா? இப்போ இத நான் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொண்டு வரணும். அப்போ L1 கேன் பி ரிட்டன் as எப்படி சொல்லலாம்? கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லும் பொழுது x minus 1 divided by 2 y minus 3. எல்லாருக்கும் புரிஞ்சதுல எப்படி போடுறேன்ட்டு இந்த பாயிண்ட் இது வந்து parallel vector divided by 3. மைனஸ் இருந்தா இங்க +1 divided by 2 which is equals to some scalar lambda. L2 can be written as அப்படியே கொடுத்த மாதிரி x minus அவன் ஆல்ரெடியே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்திருக்கிறான். z plus 3 divided by 4 equals to mu. ரெண்டுத்துக்கும் எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன்ஸ், எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 2 lambda plus 1, செகண்ட் ஒன் 3 lambda plus 3, 2 lambda minus 1. அடுத்தது இங்க mu plus 2, 2 mu plus 4, 4 mu minus 2. Now you compare, இதை கம்பேர் பண்ணலாம், இதை கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா 2 lambda plus 1 is equals to mu plus 2. அடுத்தது 3 lambda plus 3 equals to 2 mu plus 4. 2 lambda minus 1 is equals to 4 mu minus 3. ஒரு equation arrange பண்ணுங்க. 2 lambda minus mu is equals to 2 minus 1, 1. First equation. 3 lambda minus 2 mu, 4 minus 3, 1. அடுத்தது 2 lambda plus 4 mu which is equals to minus 3 plus 1 minus 2. Third equation. 1 and 2 எடுத்துக்கிறீங்க. First equation 2 ஆல multiply பண்றேன். 4 lambda minus 2 mu is equals to 2. 3 lambda minus 2 mu is equals to 1. என்னப்பா? Sir, minus 4 mu. Minus 4. Thank you. So அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன்சல். lambda is equals to 1 இல்லையா? அப்ப lambda 1 கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். 2 into 1 minus mu is equals to 1. Minus mu is equals to 1 minus 2 minus 1. Mu is also 1. அப்ப lambda உடைய வேல்யூ 1 எடுத்துன்னு போடலாமா? Therefore we'll get the point of intersection. இதை ஒன்னா Pன்னு வச்சுங்க. அந்த point of intersection is I can get lambda பதிலா 1 போட்டா 2 plus 1 3. 3 plus 3 6. 2 minus 1 1. I'll get this point of intersection is 3, 6, 1. இப்போதான் மெயின் டாஸ்கே. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். I'll get the answer is 3, 6, 1. இப்போ எனக்கு என்ன தெரியுமா கண்டுபிடிக்கணும்? Find the parametric form of the vector equation, straight line passing through the point of intersection of the straight line. இப்போ இந்த லைனுக்கு நான் பேரலா ஒரு லைன் வரையறேன். நல்லா கவனிங்க. இந்த லைனுக்கு நான் ஒரு பேரலா வரைகிறேன். அதே போல இந்த L2க்கு பேரலா ஒரு லைன் வரைகிறேன். சரிங்களா? அப்ப பேரலல்னா இந்த லைனுக்கு பேரல் வெக்டர் நான் கொடுத்துருக்கிறேன். 2i plus 3j plus 2k. I can write this as இந்த லைனுக்கு இதுக்கு பேரல் வெக்டர் 2i cap plus 3j cap plus 2k cap. இதை நீங்க b வெக்டர்னு சரியா? b வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அதே போல இந்த வெக்டரை d வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அதுதான் டோருக்கு பாருங்க இந்த பேரல் வெக்டர். அதாவது இந்த லைனுக்கு பாயிண்ட் இங்க தான் இருக்கும். பேரல் வெக்டர் அதுக்கு இதுவா இருக்கும். அதே போல இந்த லைனுக்கு பேரல் வெக்டர் i cap plus 2j cap plus 4k cap. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறேன். இதுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலர். நான் பிளாக் லைன்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதுக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நான் பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்னு வரையறேன். அப்போ அதுதான் நான் யூனிட் வெக்டார். எப்போ இந்த ரெண்டு லைன், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். நான் இப்படி போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த லைனுக்கும் இது 3 டைமென்ஷன்ல இருக்கும். இந்த லைனுக்கும் இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுது இது பி வெக்டர், இது டி வெக்டர்னா ஐ கேன் ரைட் திஸ் அஸ் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்.
அப்போ இந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரலா அது இருக்குதா? அப்போ இதுதான் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் தான் பேரலல் லைன். இப்போ எனக்கு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் பி வெக்டர். இதை ஏற்கனவே நடத்திருக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். அப்போ பி வெக்டர் உடைய வேல்யூ ஐ ஜே கே கேப். யுவர் பி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 3 2. D vector is equals to 1 2 4. We'll get I cap into, so we have I cap into, so we'll get 12 minus 4 minus J cap into 8 minus 2 plus K cap into 4 minus 3. We'll get 12 minus 4 8 I cap minus 6 J cap plus K cap. இதுதான் என்னுடைய parallel vector. சரிங்களா? இதுதான் என்னுடைய பாயிண்ட். பாயிண்ட் எது? யார் சொல்ல போற பாயிண்ட்? ஏற்கனவே கொடுத்துட்டா இல்லையா? தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஏ வெக்டர். என்ன கண்டுபிடிச்சேன்? 3, 6, 1. அதுதான் என்னுடைய பாயிண்ட், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, அதை தான் நான் ஏ வெக்டர்னு எழுதணும். ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ வெக்டர் அண்ட் பேரலல் வெக்டர் இஸ் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். அப்போ என்னுடைய ஏ வெக்டர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 3i cap plus 6j cap plus k cap. Your b vector cross d vector is equals to 8i cap minus 6j cap plus k cap. So this is called your parallel vector. அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு parallel vectorனா அதனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் இன் parametric form எப்படி இருக்கும்? வெக்டர் ஈக்குவேஷன் இன் parametric form. The formula is r vector a vector some scalar into b vector cross d vector. The answer is 3i cap plus 6j cap plus k cap plus t into 8i cap minus 6j cap plus k cap. Please take that. Moving on to the next problem. Determine whether the pair of straight lines determine example 6.35 whether determine whether the pair of straight lines r vector is equals to 2i cap 2i cap plus 6j cap plus plus 6j 3 cap cap 3k cap 3k cap plus plus t into 2i 2i cap cap plus 3j cap plus 4k cap 4k cap. Come on. R vector is equals to 2j cap minus 3k cap plus s into I cap plus 2j cap plus 3k cap or parallel. Find the shortest distance between them. அப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது ரெண்டும் எந்த ஃபார்மட்ல இருக்கு? ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர், ஆர் வெக்டர் இன்டு சி வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு டி வெக்டர். அப்போ எடுத்து எழுதும்பொழுது இதுதான் ஏ வெக்டர், 2i cap plus 6j cap plus 3k cap. ரைட்டா? அடுத்தது பாருங்க, பி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2i cap plus 3j cap plus 4k cap. And C vector is equals to 2j cap minus 3k cap. D vector is equals to I cap plus 2j cap plus 3 cap. சரியா? These are the 4 vectors are given. இப்ப நல்லா கவனிங்க, இதை நான் பார்த்த உடனே சொல்லலாம் this lines are parallel இல்லையா. First you have to compare the parallel vectors. 2i plus 3j plus 4k cap, I plus 2j plus 3k cap. இப்ப பாருங்க, your b vector and d vector is not a multi-equal or scalar. ஒரே வார்த்தை சொல்லலாம், b vector is not a scalar multiple of
scalar multiple of d vector. அதாவது b vector equals to some lambda into d vector அல்லது d vector is equals to some scalar, சரியா, mu into b vector. இந்த ஃபார்மட்ல இருந்திருக்கணும் அல்லது ஈக்குவலா கூட இருக்கலாம். இது இந்த ஃபார்மட்ல இல்ல பாருங்க. b and d are definitely different. இது ரெண்டுத்தையும் பாருங்க, மேட்ச் பண்ணுங்க. they are different. அப்போ therefore I can say b vector is not a scalar multiple of d vector. Therefore I can say b vector is not. அப்போ இந்த given lines ஒரே வார்த்தை போடலாம். Therefore the given lines are not parallel lines. Given lines are not parallel lines. அப்போ இது parallel lines இல்லைன்னா அந்த லைனுக்கு பேர் என்னது? skew line. Therefore these lines are skew lines. அதுக்கான shortest distance கண்டுபிடிக்கணும். What is the formula of shortest distance? Magnitude of c vector minus a vector dot b vector cross Dot d B vector vector cross D divided by vector modulus of divided by b B vector vector cross. cross D vector. Now you find out what is c vector minus a. How will you find out c? இங்க I இல்ல. 0 minus 2i minus 2k. 2j minus 6j which is equals to minus 4j. Minus 3 minus 6k cap. I just found out the value of c vector minus a vector which is equals to minus 2i minus 4j minus 6k cap. Next I want to find out b vector cross d vector. What is b vector cross d vector? I cap, j cap, k cap. Your b vector is what? 2, 3, 4. And d vector 1, 2, 3. I'll get I cap into 3 3s are 9, 9 minus 8. Minus j cap into 6 minus 4 plus k cap into 4 minus 3. I'll get I cap 2 minus 2j cap plus kk cap. So we'll get b vector cross d vector equals to I minus 2j. இல்லையா? So அப்போ இது வந்து என்ன அர்த்தம்? So இங்க ஸ்கியூ லைன்ஸ் கூட சொல்லக்கூடாதுமா. ஏன்னா எனக்கு இந்த லைன் வந்து ஈக்குவல் டு 0 வந்துட்டுன்னு வச்சுங்களேன், இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் சொல்லிடும். அதனால நான் என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் b vector cross d vector equals to square root of 1 plus 4 plus 1 which is equals to root 6. இப்போ எனக்கு தேவை இந்த c vector minus a vector cross b vector cross d vector. இதனுடைய வேல்யூ 0 வந்துருச்சுன்னா they are called as intersecting points. இல்லையா? they are called as intersecting lines அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ எனக்கு ஸ்கியூ லைன்ஸ்னா இட்ஸ் a neither parallel line nor intersecting லைனா இருக்கணும். சரிங்களா? neither parallel line nor intersecting lines எனக்கு இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். c vector minus a vector dot b vector cross d vector கண்டுபிடிக்க போறேன். இல்லையா? c vector minus a vector. அப்போ intersecting line அப்போ c vector minus a vector எவ்வளோ? minus 2i cap minus 4j cap minus 6k cap dot b cross d I cap minus 2j cap plus k cap. பண்ணுங்க டாட் ப்ராடக்ட். minus 2 into 1 minus 2 minus 4 into minus 2 plus 8 minus 6 into 1 minus 6 பாருங்க which is equal to 0. இதனுடைய வேல்யூ 0 இருந்தால் அதுக்கு பேரு intersecting lines இல்லையா? c minus a dot b cross d equal to 0 they are intersecting lines. We can call it as a intersecting line. Therefore these lines are intersecting lines. பாருங்க, அப்போ intersecting linesனா ஒரு லைன் இப்படி இருக்கு, ஒரு லைன் இப்படி இருக்கு, அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று வெட்டி கொள்ளுது. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. அப்போ therefore your shortest distance is equals to 0. நல்லா நான் வச்சுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் 1 மார்க் கொஸ்டின்ல MCQல கேட்கலாம். The distance between the two intersecting lines is always 0. Please take that. பாருங்க, சில புக் ஒர்க்கு, சில
Take down. So now I'll give some, அதாவது சில கான்செப்ட் நான் தரேன், இப்ப ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இதை ஈஸியா நம்ம இதை யூஸ் பண்ணா போதும், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது சரி, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் முதல்ல போட்டுருவோம். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் தான். எக்ஸாம்பிள் 6.37. இந்த கொஸ்டினோட கூட சேர்த்து அடிஷ்னலா நானே ஒரு கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு தரேன், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. Example 6.37. Find the coordinate of the foot of the perpendicular. Find the coordinate of the foot of the perpendicular. Coordinate of the foot of the perpendicular. Drawn from the point. Drawn from the point. -1, 2, 3. To the straight line r vector is equals to the straight line r vector is equals to I vector minus 4j vector plus 3k vector plus t into 2i plus 3j plus k. Also find the shortest distance from the given point to the straight line. Also find the shortest distance from the given point to the straight line and image of the given point. And find the image of the given point. இது உங்க புக்ல அடிஷனல் நான் கொடுக்குறேன், இமேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு. And find the image of the given point. சரிங்களா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் லைன், இது L, இதுதான் பாயிண்ட் given. I can say A -1, 2, 3. இதுக்கு நேரா ஒரு பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் வரணும். இதுதான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் F. இந்த லைனை நான் Lன்னு எடுக்கிறேன். இதை நீங்க என்ன பண்ணணும்னா, we have to convert into Cartesian form. X - 1 divided by 2, which is equals to y plus 4 divided by 3, z minus 3 divided by 1. இப்போ அந்த கார்டீசியன் ஃபார்மை தான் இங்க கொண்டு வந்து போறேன். your L is equals to, எப்படி போட்டுங்க, L is equals to x minus 4 divided by, x minus 1 divided by 2 equals to y plus 4 divided by 3, z minus 3 divided by 1. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட கண்டுபிடிச்சு சொல்றான், foot of the perpendicular. Find the shortest distance from the given point to the straight line. இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடின்னு சொல்றான். அண்ட் ஆல்சோ இமேஜ். இமேஜ்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே இந்த ஒரு இமேஜ், அந்த பாயிண்ட நான் பின்னு எடுக்கிறேன். Let's take this as alpha, beta, gamma. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, இமேஜ்னா ஒண்ணும் கிடையாது, இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, அதுதான் இதனுடைய மிட் பாயிண்ட். அப்போ இத கண்டுபிடிச்சிட்டா இந்த பாயிண்ட நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் செய்ய வேண்டியது, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டான் தெரியுமா, பெர்பெண்டிகுலர் drawn from the point r vector. இப்போ இந்த லைன் தான் கொடுத்துட்டான், இதுக்கு ஒரு பேரலா ஒரு லைன் வரையணும்னா
அந்த வெக்டர் இங்க கீழே இருக்கிறதா என்ன வெக்டர்னா 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் k கேப். இந்த லைனுடைய parallel வெக்டர் பாயிண்ட் இங்க தான் இருக்கும். பாயிண்ட் இந்த இடத்துல சம்வேர் எங்கன்னா இருக்கும் இந்த பாயிண்ட் 1, -4, -3. ஆனா இதுக்கு நான் parallel வெக்டர் இப்படி வரையலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் செய்ய போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைனை ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் அஸ் லாம்டா. எனி பாயிண்ட் ஆன் எல், எனி பாயிண்ட் ஆன் எல், I can write this as 2 lambda plus 1, 3 lambda minus 4, lambda plus 3. ஓகேவா? எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட தான் நான் எஃப் எடுக்கிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஏக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏ என்ன கொடுத்துட்டாங்க? -1, 2, 3. இப்போ இதுக்கு நான் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போறேன். drs of AF which is equals to x2 minus x1, 2 lambda plus 1 minus of -1 plus 2, 3 lambda minus 4 minus 2 minus 6, lambda 3 minus 3 0. அடுத்தது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த given லைன் L. இதுதான் 2, 3, 1. இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர்னு தெரியும். AF is perpendicular to L. உடனே என்ன சொல்லலாம்? 2 lambda plus 2 into 2 plus 3 lambda minus 6 into 3 plus lambda into 1 equal to 0. Multiply, we'll get 4 lambda plus 4 plus 3 into 3, 9 lambda minus 18 plus lambda equal to 0. So we'll get 10 lambda, 14 lambda equals to minus 14. From this we'll get lambda is equals to 1. இப்போ கொண்டு போய் இதில் போட்டீங்கன்னா we'll get the foot of the perpendicular. I'll get the foot of the perpendicular which is equals to lambda equals to 1 இல்லையா? 1, 1, 3. Lambda equals to 1 இல்லையா? -1. 1 plus 3, 4. I'll get the foot of the perpendicular is, I'll get the answer 3, -1, 4. I'll get the foot of the perpendicular is 3, -1, 4 is the answer. ரெண்டாவது கொஸ்டின் இமேஜை கண்டுபிடிச்சிடலாம். Let B of alpha, beta, gamma is the image of A, is the image of A of -1, 2, 3. இமேஜ்னா ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் தான் மிட் பாயிண்ட். அப்போ ஹியர் the midpoint of AB, the midpoint of AB is nothing but F, foot of perpendicular. அப்போ midpoint of AB என்னது? alpha minus 1 by 2, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, z1 plus z2 by 2, beta plus 2 by 2, gamma plus 3 by 2 equals to foot of the perpendicular 3, -1, 4. Just you compare, இது x coordinate, இது y coordinate, இது z coordinate. அப்போ alpha minus 1 divided by 2 is equals to 3. அப்போ alpha is equals to 3 2s are 6, -1 அப்படிக்கா போனா +1 which is equals to 7. Second one, beta plus 2 divided by 2 is equals to -1. Beta is equals to -2, -2, -2. Next one, gamma plus 3 divided by 2 which is equals to 4. I can write this as gamma is equals to 8 minus 3, 5. Therefore, your alpha, beta, gamma. So the answer is alpha, beta. Therefore, the image is alpha, beta, gamma. The answer is 7, -4, 5. Extra question. இந்த மாதிரி உங்களுடைய என்ட்ரன்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குனால அதையும் சேர்த்துட்டேன். இப்போ புக்லயே இதை தவிர்த்து ஒன்னு போட்டிருக்கான் கொஸ்டின் இல்லையா? இந்த புக்லயே என்ன கேட்டிருக்கான் பாருங்க. சோ இதை தவிர்த்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபைண்ட் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த given point and the straight line. எழுதிங்க பார்க்கலாம். இதை அடுத்தது நம்ம அதை போடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். இந்த ரெண்டு லைனுக்கும் -1, 2, 3 AF டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? x2 minus x1, y2 minus y1. ஒரே லைன்ல போட்டுடலாம் பாருங்க. இப்போ now I can get this as இல்லையா? என்ன கிடைக்கும் பாருங்க. AF, that is the distance.
your distance is AF, which is equals to square root of x2 minus x1. இதுதான் F point. F point எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? Which is equals to 3, minus 1, 4. 3 minus of minus plus 1 the whole square. Plus minus 1 minus 2 the whole square. Plus 4 minus 3 the whole square. Which is equals to 3 square 4 square minus 3 the whole square 1 square. Which is equals to 16 plus 9 plus 1. Which is equals to square root of 26 units. அவ்வளவுதான் ஆன்சர். 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. So with this we are finishing the exercise. Yeah, we are moving on to the next exercise. 6.6 க்கு போறோம். Now கவனிங்க, இந்த 6.6 வந்து about a plane. பிளேன்ல ஒரு 5 ஈக்குவேஷன்ஸை பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேன்னாலே 3 டைமென்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிளேன் அப்படின்னாலே இட் இஸ் அ 3 டைமென்ஷன். சரிங்களா? 1 by 1 நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் 2 விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். பிளேன்ல ஃபர்ஸ்ட், ஒரு பிளேன்னாலே இட் இஸ் அ 3 டைமென்ஷன், மறந்துடாதீங்க. பிளேன் அப்படின்னாலே இட்ஸ் அ 3 டைமென்ஷனல். நான் ஏற்கனவே 3 டைமென்ஷனல் நம்ம வீட்டுல ஒரு கார்னர் எடுத்தீங்கன்னா அதுல தெரியும், ஹைட் இருக்கும், சைட்ஸ் 2 சைட்ஸ் இருக்கும். நான் வரைஞ்சும் காமிச்சிருக்கேன் இல்லையா? அந்த 3 மார்க்கரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ வில் கெட் திஸ் எஸ். பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் 3 டைமென்ஷன். ஒன்னு எக்ஸ், ரெட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். அப்ப நான் வரையும் பொழுது இது எப்படி வரையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி வரையலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இந்த இடத்துல ஒரு பிளேன் இருக்கு, இப்படி இருக்கும் ஒரு பிளேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் கிடக்குது அந்த பிளேன். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க, நார்மல், இது பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நான் இது வச்சிருக்கேன் இல்லையா, இந்த போர்டுக்கு இதுதான் நார்மல் வெக்டார். இது எப்பொழுதுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஒரு புக் இருக்கு, அதுக்கு நான் இப்படி வச்சேன்னா பெர்பெண்டிகுலர், இப்படி இருக்குன்னா அதுதான் நார்மல் வெக்டார். எப்பொழுதுமே ஒரு நான் வைக்கிறதுக்கு பேரு பெர்பெண்டிகுலரா இருந்தா அதுக்கு பேர் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளேன்ல அதுதான் நான் அதிகமா படிக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பிளேன் எடுக்கிறேன். இந்த பிளேனுக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டார் வரைய போறேன். நல்லா கவனிச்சீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். முதல் ஃபார்முலா இது 2 இன்னைக்கு சொல்லித்தரேன். மீதி 3 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கணும். A plane, equation of a plane கூட போட்டுருக்கேன். Equation of a plane passing through, equation of the plane passing through a given point and perpendicular to a vector. இது எப்படி வரையலாம்? இந்த பிளேனுக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? அந்த பாயிண்ட ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அஸ் ஏ. இதுதான் பொசிஷன், ஓ ஆரிஜின். அப்ப பொசிஷன் வெக்டர்னா ஆரிஜின்ல இருந்து வரும். இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர், சரிங்களா? அந்த பிளேனுக்கு இப்பதான் காமிச்சேன். எனக்கு பாருங்க, இந்த டெஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டர் இப்படி இருக்கு, இதுக்கு இது பெர்பெண்டிகுலர். நான் ஒருவேளை இப்படி வச்சேன்னா இது பெர்பெண்டிகுலர், இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்குது பெர்பெண்டிகுலர். எப்படியா இருந்தாலும் இது பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். இந்த வெக்டருக்கு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் தட் அஸ் ஒரு பெர்பெண்டிகுலர். இதுக்கு வந்து இந்த பிளேனுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேனுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்குது. ஓகே, சோ ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் பெர்பெண்டிகுலர் வெக்டார். அதுக்கு வந்து என்ன ஒரு பேர் வச்சுக்கலாமா? என் வெக்டார்னு கொடுத்துட்றேன். அப்போ ஒரு பிளேன் இருக்கு, அந்த பிளேன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு அது இல்லாம இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் வெக்டார் இருக்கு, அதை என் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ஒரு பாயிண்ட், ஆர்பிட்டரி பாயிண்ட்னு ஒண்ணு எடுக்க போறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் பி, எங்க வேணா எடுத்துக்கலாம். இங்கதான் எடுக்கணுமா சார்? எங்க வேணா எடுக்க தம்பி. அதை 2த்தையும் ஜாயின் பண்ணு. இப்போ இது 2த்தையும் ஜாயின் பண்றேன். இதுக்கு பேரு ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இதுக்கு பேரு ஆர் வெக்டார். Let the position vectors, இல்லையா? OA vector is equals to A vector and OP vector is equals to R vector and the perpendicular vector is equals to n cap. நல்லா இங்க கவனிங்க விஷயம். இப்ப நல்லா கவனிச்சுங்க, இந்த ஏபின்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. நான் அதான் சொன்னேன். நல்லா கவனிங்க, பிசிக்ஸ்ல இதுதான்ப்பா மெயின். ஃபர்ஸ்ட் லெசன்லயும் 3rd லெசன்லயும்
ரிப்பீட்டடா வரும் நார்மல் வெக்டர். அப்ப இதுதான் என்னுடைய சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு வெக்டர் இருக்கு. நான் இப்படி சாச்சாலும் அது பெர்பெண்டிகுலரா இருக்கும், இப்படி வச்சனாலும் அது பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த ஏபி லைனுக்கு இது எப்படி திருப்பினாலும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்போ இந்த ஃபிகர் அவுட் நீங்க நல்லா கிரியேட்டிவிட்டி லாஜிக் திங்கிங் இருக்கணும். அப்போ என்ன தெரியுதுன்னா யுவர் ஏபி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த நார்மல் வெக்டர் n வெக்டர். நான் லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருக்கிறேன். ஏதாவது ரெண்டு டூ வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலர்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. ஏபி வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு 0. யூ கேன் ரைட் 0 வெக்டர் ஆர் 0 போட்டாலும் தப்பு இல்லை, டாட் ப்ராடக்ட் தான் இல்லையா? அதனால I can take AP vector dot n vector is equals to 0 அப்படின்னு போடலாம். சரியா? இப்போ AP vector எப்படி போடலாம் in terms of position vectorல? AP vector in terms of position vectorல நான் போடணும் இல்லையா? AP vector in terms of position vectorல நான் போடணும். சரியா? So I can write AP vector is equals to in terms of position vectorல நான் போடணும். எப்படி போடலாம் AP vector? OP vector minus OA vector போடலாமா? I can write this as OP vector dot OA vector. இல்லையா? So plane perpendicular to a vector and passing through a given point. சரிங்களா? எப்படி போடலாம் பாருங்க. I can write this as OP vector minus OA vector dot n vector equal to 0. அப்போ OP vector R vector, OA vector A vector dot n vector equal to 0. இந்த மல்டிப்ளை பண்ணுங்க. R vector dot n vector minus A vector dot n vector equal to 0. Or இது அந்த சைட் கொண்டு போயிட்டா will get A vector dot n vector equal to, இதுதான் பேரு வெக்டர் ஈக்குவேஷன். இதுக்கு பேரு வெக்டர் ஈக்குவேஷன். இதே நான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. I want to find out the Cartesian equation. என்ன செய்யணும் தெரியுமா? R vector equals to xi cap plus yj cap plus zk cap. இப்போ இந்த n vector is a perpendicular vector இல்லையா? Your n vector is a perpendicular vector. அது perpendicular vectorனால I am just taking n vector equals to ai cap plus bj cap plus ck cap னு எடுத்துக்கணும். Now you substitute R vector க்கு பதிலா xi plus yj plus zk dot n vector க்கு பதிலா ai plus bj plus ck equals to a vector dot I vector, a vector dot n vector. So your n vector is equals to, I have taken this as ai plus bj plus ck. நீங்க a vector கூட எடுக்கணும் இல்லையா? a vector என்ன பண்ணலாம்னா x1 I cap plus y1 j cap plus z1 k cap, which is equals to a vector x1 I cap plus y1 j cap z1 k cap that n vector ai cap plus b ck vector, so which is equals to x into a ax plus y into b by plus c into z equals to ax1 plus by1 plus cz1. இதை எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஏவை காமன் எடுத்தா ஐ வில் கெட் எக்ஸ் மைனஸ் x1, பியை காமன் எடுத்தா y மைனஸ் y1, சியை காமன் எடுத்தா z மைனஸ் z1. கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் தான் ஒரு லைனுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் அண்ட் பிளேன். அப்போ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். அப்போ ஒரு பிளேன் என்று சொல்றது இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். a இன்டு எக்ஸ் மைனஸ் x1 பிளஸ் b இன்டு y மைனஸ் y1 c இன்டு z மைனஸ் z1. இது என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பர்பெண்டிகுலர் டு a வெக்டர் and passing through a given point. மாத்தி கூட சொல்லலாம், passing through a given point and perpendicular to a vector. Next one. அடுத்து ரெண்டாவது பார்க்கலாமா? Equation of a plane whose distance from the origin, equation of the plane whose distance from the origin
equation of the plane whose distance from the origin, equation of the plane whose distance from the origin, equation of a plane whose distance from origin and unit vector normal and unit vector normal. சரியா? யூனிட் நார்மல் வெக்டர் கூட போட்டுங்க. சரியா? இப்ப பாரு, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் அதே 3 டைமென்ஷன். இது எக்ஸ், இது ஒய், இது இசட். சோ பாருங்க, இதுதான் என்னுடைய ஒரு பிளேன். இங்க இருந்து இந்த பிளேனுக்கான டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இந்த பிளேனுக்கான டிஸ்டன்ஸ் we can write this as, இல்லையா? இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த பிளேன்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் 1 n வச்சுங்களேன், இந்த பாயிண்ட் O. இதுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த டிஸ்டன்ஸ p into n cap. சரிங்களா? p into n cap. அதே போல எனி பாயிண்ட் ஆன் த பிளேன் p, ஒரு பாயிண்ட் இருக்கு, இத p வெக்டர், I can write this as r வெக்டர். சரியா? யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு இதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, பி என் கேப், இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும் பிளேனுக்கு, பர்பெண்டிகுலர் லைனுக்கு தான் இந்த பி என் கேப். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓஎன் இருக்கு இல்லையா, அதுவும் என்பியும் பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லனா, ஐ கேன் சே ஓஎன் இந்த எம் வெக்டர் வச்சு என்னன்னா நம்ம இது கொடுக்கணும் இல்லையா, அதனால ஓஎம். அப்போ ஐ கேன் ரைட் திஸ் as your OM vector is perpendicular to MP vector. அப்ப perpendicular அப்படின்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் 0 இல்லையா, OM vector dot MP vector equal to 0. OM vector dot MP vector equal to 0. OM vector என்னது, டிஸ்டன்ஸ் PN cap dot OM vector எப்படி சொல்லலாம், OP vector minus OM vector which is equals to 0. PN cap dot OP vector is R vector, OM vector is PN cap which is equals to 0. Multiply பண்ணுங்க, P into N cap into R vector, correct? P into N cap into R vector. இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கோங்க, P டிவைட் பண்ணிட்டு வச்சுங்க, P ஆல 0 ஆயிடும். அப்ப வெறும் n cap into R vector minus P n cap equal to 0. மல்டிப்ளை பண்ணா n cap R vector minus P into n cap into n cap which is equals to 0. n cap dot R vector minus P into modulus of n cap square. What is modulus of n cap? N cap is a unit vector. Anything the unit vector is equals to 1. And also n vector எப்படி போடலாம், n vector is equals to nothing but modulus of n vector divided by n vector divided by modulus of n vector. அதுதான் என்னுடைய யூனிட் வெக்டர். n cap is equals to n vector divided by modulus of n vector. இப்போ this is equals to 0 இல்லையா, this is equals to 0. இது என்னுடைய equal to 0 வரும். இப்போ இது அந்த சைடு இதனுடைய வேல்யூ 1 இல்லையா, அப்போ r vector n vector dot r vector minus p into 1 equal to 0. இதை மாத்தி கூட போட்டுக்கலாம், r vector dot n vector is equals to p. இதுதான் என்னுடைய வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ plane whose distance from origin is given and unit vector vector normal vector is given. இப்போ இதையே நான் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நான் கொண்டு போகணும். அப்ப நான் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய வெக்டர் எப்படி எடுக்கிறேன் பாருங்க, இந்த n cap n வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த n வெக்டர் is equals to r vector dot n vector is equals to p. so இந்த n வெக்டர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்ல, நார்மல் வெக்டருடைய டிஸ்டன்ஸ். சோ அதை தான் நம்ம n capனு எடுத்தோம். we can write this as, இந்த n cap அப்படின்றது எப்படி எழுதலாம்னா li வெக்டர் mj வெக்டர் plus nk வெக்டர். p is the distance, p n cap. நல்லா கவனிச்சுக்க, எப்பொழுதும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா p n cap.
இந்த n cap எனக்கு தேவைன்னா n vector divided by modulus of n vector. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ r vector is xi plus yj plus zk. அப்போ r vector dot n vector equals to p xi plus yj plus zk dot n vector, which is equals to li vector plus mj vector plus nk vector, which is equals to p multiply, we'll get lx plus my plus nz equals to p. This is the Cartesian equation. ரெண்டு formula கொடுத்திருக்கேன். First one, equation of a plane passing through a given point and perpendicular to a given vector. ரெண்டாவது என்ன பண்ண, equation of a plane whose distance from origin and unit normal vector is given. This is the formula. ரெண்டுமே கொடுத்தேன். ஈக்குவேஷன் வந்து உன்னுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை கொடுத்திருக்கிற, வெக்டர் ஈக்குவேஷன்ஸும் கொடுத்திருக்கிறேன். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ ஒரே ஒரு சம் போட்டு முடிச்சிடலாமா, இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, ரைட். வில் ஃபினிஷ் ஆஃப் டுடே. வில் டூ த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 6.6 வந்து வில் சி டுமாரோ. அண்ட் இது இல்லாம ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன்ல, இது பிளெயின்ல. இப்போ ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் வெக்டார்ல பேஸ் பண்ணிருக்கு இல்லையா. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அண்ட் parallel to 2 vectors. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு பிளேன் இருக்கு, இந்த பிளேன் ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ரெண்டு இப்படி ஒரு parallel வெக்டர், இப்படி ஒரு parallel வெக்டர். இது பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சிடறோம், ஏ வெக்டர். இதுக்கு ஒரு கொடுக்குறேன் யூ வெக்டர், இதுக்கு ஒரு வி வெக்டர். இது ஒரு கேஸ். தேர்ட் கேஸ். ஃபோர்த் கேஸ் என்ன தெரியுமா, ஒரு பிளேன் பாசிங் த்ரூ 2 points, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். இது ஏ வெக்டர், பி வெக்டர், parallel to ஒரு வெக்டர், அது வி வெக்டர். நாலாவது கேஸ் என்ன, சரி அஞ்சாவது கேஸ் என்ன தெரியுமா, பிளேன் பாயிண்ட் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், இங்க 2 பாயிண்ட், இங்க 3மே பாயிண்ட். 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அதாவது 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னா ஒரே லைன்ல இந்த 3 புள்ளியும் வராது. இந்த 3 பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். We are going to solve the problems. What the formula today I given, I have derived all the, இது பாருங்க யாருமே செய்ய மாட்டாங்க, ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுடைய அப்சர்வேஷனுக்காக I have given all the derivation also. With this we'll stop today. I request once again everybody, my dear beloved students, please don't miss the tomorrow's class. So the concept is very important. Once you understand the concept in vector algebra, you can do the problem on your own. You can create the problem, new problems yourself. Adanaala, with this we'll stop today. We'll continue tomorrow. So God bless you all. Take care. We'll see you tomorrow. Thank you very much. Yes, sir.